மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் விளாக் தான், ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நைட் விளாக் இல்லை, ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் முழுக்க நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும். மாமா மரத்து மேலே ஏறதெல்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன். ரொம்ப பல்லு வலி என்னால் தாங்க முடியல. நைட்லேருந்து ரொம்ப பல்லு வலிக்குது. அதுக்கப்புறம் இங்கே எப்படி காற்று பயங்கரமாக அடிச்சுது, நேற்று மழை வேறு, காற்று எப்படி அடிச்சுது அப்படின்றத எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். வந்து டியூஷன் போயிட்டான். செவ்வாய்க்கிழமைலேருந்து ஹரி ஸ்கூல் கிளம்பிடுவான். ஹரி இந்த 3 நாளாக இங்கே வந்ததுலேருந்து ஹரி டியூஷன் போய்கிட்டு தான் இருக்கான். இப்போது காலையில் போனால் குழந்த 6:30 மணிக்கு போனான் டியூஷனுக்கு, இன்னும் வரவே இல்லை. வரப்போ ஹாய், குட் ஈவினிங். இப்போ தான் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெருக்கி உள்ளெல்லாம் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வேர்த்து போகுது. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் படுத்தா அந்த மனுஷன் உடனே வந்துட்டு அங்கே பாருங்கள் திரியிறாங்களா, அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும். நான் வந்து செடி நட போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி என்னை உயிரை எடுக்கிறாரு, கூப்பிட்றாரு. அங்கே அப்படி என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ற, செடி நடுறாரா இல்லை அங்கே இருக்க கிழங்க பிடுங்குறாரா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன், பார்க்கலாம். என்ன மாமா பண்ணுறீங்க? மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன செடி? என்ன செடி மாமா? அங்கே இருக்குதா? எங்கேயோ என்னவோ இருக்குதாங்க, அதை வந்து நட போகிறாராம். பாருங்க, கீரை வந்து நேற்று தான் நைட்டு தான் வந்து கோயிலுக்காக மொத்தத்தையும் வந்து எடுத்துகிட்டு போனாங்க வீட்டிலேருந்து. பூய்த்தாலோனாமா கொக்காரு. இது வெள்ளை பூசணியா? வெள்ளை பூசணி செடிங்க அது. பூய்த்தாலோனா மஞ்சள் பூசணி. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே நட போகிறாங்க. அதுக்கப்புறமும் இங்கே ஒரு கீரை போட்டிருக்காங்க பாருங்கள். எட சகோனா ஓ மாமா போய் சகோ, இது கீரைங்க. மனுஷன் நோண்டிட்டாராங்க பாருங்க. பிடிங்கிட்டீங்களா? அதை பார்த்துட்டேன். அவகிட்டே வச்சு எட எவ்வளோ மாம் தைக்கணா இங்கே பாருங்க. ஸ்டைலாக மனுஷன் எடுத்துகிட்டு வந்தாரா, அதான் பார்க்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து பாவக்காய் தான் பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது, அதனால் செய்யாத அப்படின்ட்டாங்க. எங்கள் மாமியார் எதனா ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. என்ன எதனா ஒரு செடி வீட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க. முருங்கைக்காய் பாருங்கள், அதே மாதிரியே இது என்னது எலுமிச்சம்பழம். இந்த முருங்கை மரம் வந்து நானும் மாமாவும் வச்ச மரம். பார்த்தீங்களா, பூசணிக்காய் இப்போ தான் ஒன்று வருது. ஏமாம்மா இது மேலே வருது இந்த பூசணிக்காய், எப்படி மாமாக்கா இது பண்ணுவாங்க? அதோ நானா 80 ஆ இந்த மாதம் இருக்காதாங்க, அடுத்த மாதத்துலேருந்து தான் நிற்குமா. அப்போ பாருங்கள், வீட்டில் வெறும் பூசணிக்காவை தான் போட்டு சாவடிப்பாங்க. நான் மார்க்கெட்டுக்கு போனோம் காய்கறி வாங்கன்னு, ஆனால் இந்த மனுஷன் நல்லா பத்து தூங்கிட்டாரு. ரொம்படியாக டீ போட்டு எழுப்பிடுவேன். பாருங்க கோக்கலாம். மாங்காய் பறிக்க போறியா? ஊறுகாய் போடவா? சரி இருங்க, மாங்காய் பறிக்கும் போது பார்க்கலாம். ஏணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏணி எடுத்துகிட்டு வந்து போட்டு மேலே இருக்கிற அந்த மாங்காய் எல்லாத்தையும் பறிக்க போகிறாரு ஊறுகாய் போடுறதுக்காக. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல, அதுக்கு பார்க்கலாம். மனுஷன் மேலே ஏறட்டும், எப்படி ஏறாருன்னு நம்மளை பார்க்கலாம். காலையில் இளநீர் குடித்தங்க 2.
அது என்னென்னா என் பல்லை போட்டு இப்படி கொடையுது, பல்லு வலிக்குது பயங்கரமாக. நான் தரேன் தம்ம உப்புராஜா பாருங்க. நீயா மண்டையில் கிண்டியில் போட்டுற போகிறேன். நான் போயிடுறேன் அந்த பக்கம். இன்னும் மேலே ஏறினா தான் அதை பறிக்க முடியும். धीरे धीरे जब ஏறிட்டோங்க. ஏறினதுக்கப்புறம் பார்க்கலாம். தெரியவே மாட்டேன்றாரு, மேலே போயிட்டாரு. இந்த பக்கமாக அறுத்து வீடு. சரி பார்க்குறேன். எல்லாத்தையும் பறிக்க போகிறீங்களா? சரி பார்த்து. ஸ்லோவாக ஒன்று பறித்து போட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டு அம்மா வாலி ஏற்றிட்டு வராங்க பாருங்க. மாங்காய்க்கு 3 மாங்காய் பறிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க எவ்வளோ பறிச்சிருக்காருன்ட்டு. எப்படி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்களேன். என்னது? எங்கள் மாமியார் வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க, நான் இங்கேருந்து மாங்காவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஊந்துருக்கு, பறிக்கணும். அந்த மனுஷன் பறித்து மண்டை மேலேயே போடுறாரு. அதனால் வந்து வெயிட் பண்ணி நிற்கிறேன், பறித்து போட்டதுக்கப்புறம் எடுக்கலான்ட்டு. இது வந்து எங்கள் பெரிய மாமனாரோடைய புள்ள, மூணாவது புள்ள தான்டா, 3வது அண்ணா. அவங்க எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணா. பௌர்ணமியில் இன்றைக்கி கோவிலில் பூஜை, அதனால் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதானே மாமா? வெற்றிகரமாக நான் 4 மாங்காய் எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே அந்த பக்கமே, அம்மா பக்கமே பறித்து போட்டுங்கிறாரு. இந்த நேரம் பார்த்து காற்று வேற ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. அங்கே மேலேயே இருக்க எல்லாத்தையுமே பறிச்சிடு அப்படியே. ஸ்லோ. பரவாயில்ல, கீழே இறங்க போதும், மாங்காய் பறிச்சது. பாருங்களேன், மரம்லாம் எப்படி ஆடுது காற்றுக்கு. இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேன்றாருங்க. பறித்து போட்டுருக்காரு. எவ்வளோ ஊந்துதுன்றதை பார்க்கலாம். இன்னும் இருக்குது, இன்னும் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ மாங்காய் இதை மாதிரி அங்கே வாழையில் கொட்டிட்டு வந்தோம். இன்னும் இருக்குது, காற்று பயங்கரமாக அடிக்கவே. நான் தான் இறங்குன்னு சொல்லிட்டேன். வாங்க எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆமாம், அவனுக்கு கீழே விழுந்துச்சு. கிட்ட வாங்க வேறுங்க. எவ்வளோ மாங்காய் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு சைடுக்கு பறிச்ச மாங்காய் மட்டும். இது வந்து என்ன पानी है गोड़िया बुझे पीछे சூப்பராக இருக்குது. ஒன்று கழுவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமா? புளிக்குதா சித்திக்குதா எப்படி இருக்குது? நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். புளிக்குதா? லைட்டாக புளிக்குதா? லைட்டாக புளிக்குது. அப்போ வேணாம்ப்பா, புளிப்புனா வேணாம். மழை வரப்போதான் பாருங்கள். மேகம் வந்து மூடிங்குது. அதனால் வந்து விரவெல்லாம் மூடணும்.
அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வேலையை பார்க்கணும். முடியலங்க என்னால். மழை வர்றதுக்கு முன்னாடி எத்தனை போய் வச்சுட்டு வந்துடலாம். போய் வச்சுட்டு வந்துடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாட்டுக்கு தண்ணி சூடு பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மணி இப்போ ஒரு 5:30 மணி இருக்கும். மேகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மழை வர மாதிரி பாருங்களேன் எப்படி இருக்குது மானம். இல்லை கரண்ட் இல்லை, மழை வர மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி சூடு பண்ணிட்டேன் போயிட்டு. பார்த்தீங்களா காற்று எப்படி அடிக்குது பாருங்க. காற்று எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டுக்கு வந்து தண்ணி காட்டுறதுக்காக வந்து தவிடு, அதுக்கப்புறம் பழைய சாப்பாடுலாம் இருந்ததில்ல, கஞ்சி தண்ணி அதெல்லாம் போட்டு மாட்டுக்காக கரைச்சிட்டு இருந்தேன். இந்த மாட்டுக்கு தண்ணி சுடு தண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் வச்சுட்டு, சுடு தண்ணி சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வைக்கிறேன். மாடு வந்து புதுசாக கண்ணுக்குட்டி போட்டுருக்கா. அதனால் வந்து அம்மா சொன்னாங்க கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் கொஞ்சம் சுட சுட கொடு, பச்சை தண்ணியில் கொடுக்காத அப்படின்ட்டு. அதனால் சுடு தண்ணி வச்சேன். இப்போ பாருங்கள் ஜன்னி வச்சிருமா பச்சை தண்ணியில் கொடுத்தா. நாங்கள் பாருங்கள் நான் கொடுத்தேன் 2 அது வந்து அம்மா பொண்ணு, இது வந்து புள்ளை. இப்போ இந்த கண்ணுக்குட்டி தான் புதுசாக நம்ம வீட்டில் போட்டுருக்கு பாருங்கள். ஆனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே சாய்ச்சி விட்டுருச்சு. நான் இழுக்க இழுக்க அதை கத்த கத்த சாய்ச்சி விட்டுடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மாட்டுக்கு இந்த மாதிரி தண்ணி காட்டுறது. மற்றபடி மாட்டு கொட்டாலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டியா கொஞ்சம் பயமாகவே இருந்தது எனக்கு. இந்த மாடு கட்டுறதுக்கும் கொஞ்சம் பயம், இது பண்ணுறதுக்கும் தண்ணி காட்டுறதும் பயம். அதுக்கப்புறம் உடனே போயிட்டு சொல்லிட்டான், ஜிஜம்மா இங்கே வாங்கலேன், வந்து பாருங்களேன், தண்ணி கொட்டிக்கிச்சு பாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்து காமிச்சு கொடுத்துட்டான். அவன் அம்மா என்ன சொன்னாங்க, மாமா தான் திட்டிட்டு போனாங்க, நான் உன்னை தானே காட்ட சொன்னேன், நீ ஏன் தெரியாதவளை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவை உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாமா சொன்னாங்க? ஏன் உனக்கு அறிவே இல்லையா, அவருக்கு என்ன தெரியும், அவனுக்கு அங்கே அமுச்சிக்கிற, நீங்கள் வச்சு எதாவது பண்ணலாம்ல அப்படின்னாரு. அந்த நேரம் வர கரண்ட் இல்லைங்களா, 5:30 மணிக்கெலாம் நல்லா ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு மழை, சரியான மழை வேறு, கரண்ட்டு வேறு இல்லைங்களா. கடகடன்னு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணோம், அவசர அவசரமாக தண்ணி காமிச்சிட்டு, அங்கே இருக்குது பார்த்தீங்களா லக்ஷ்மி தானே மாமா அது பேர், லக்ஷ்மி தான் ரொம்ப பண்ணுச்சு பாருங்க. மணி ஒரு 6 இருக்கும், எப்படி மானம் மின்னுது, காற்று எப்படி அடிக்குது பாருங்க பார்த்தீங்களா. நான் வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டிட்டு வந்து இப்போ வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்களா. சரி வாங்க நம்ம உள்ளே போயிடலாம், மழை வேறு வருது. உள்ளே போ. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த குண்டானை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு நைட்டு சமைக்கணும். வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.